நான் வந்திருக்கேன் இங்க விஜய் சார் வந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருக்கு. ஒருவேளை விஜய் சார் இங்க வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கட்டடிக்கிறது பிட்டடிக்கிறதுலாம் கூட செகண்ட். ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு தப்பு லவ் பண்றது. நான் வந்திருக்கேன் இங்க விஜய் சார் வந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருக்கு. ஒருவேளை விஜய் சார் இங்க வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா சதீஷ் அவர்கள் இங்க வரப்போறாரு. எப்படி இருக்கு? How does it feel to be here at Prince? இல்ல, எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும். நான் வந்திருக்கேன் இங்க விஜய் சார் வந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருக்கு. ஒருவேளை விஜய் சார் இங்க வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். தம்பி டிபி அப்பா, டிபி பூரா தளபதி தான் நிற்கிறாரு. சூப்பர். எனிவே, வந்திருக்கும் வருங்கால விஜய்களே, அஜித்துகளே, நயன்தாராக்களே, ராஷ்மிகா மந்தனாக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே இந்த காலேஜில் வந்து இந்த ரேம்பில் நடக்கும்போதே பார்த்தேன், இங்கே பெண்கள்லாம் அழகாக இருக்கீங்க. பட் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன்னா ஆண்கள் ஓட்டு எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. அது ரொம்ப டல்லா இருக்காங்க பசங்கள்லாம். பெண்கள்லாம் கத்திக்கிட்டு வைபா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னு தெரியல. மேபி பெண்கள் கத்துறதுனாலே அமைதியா இருக்காங்களான்னு தெரியல. எதனால அமைதியா இருக்கீங்க? ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? எதனால? அப்படிலாம் இல்லையா? ஸோ காலேஜ் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டா திருப்பி அந்த இதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஸோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதை நல்ல விதத்தில் பண்ணோம். இப்போது காலேஜ் படிக்கும்போது பண்ணக்கூடாத தப்புன்னு சிலது இருக்குது. அதில் இந்த கட்டடிக்கிறது பிட்டடிக்கிறதுலாம் கூட செகண்டு. பட் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாத ஒரு தப்பு லவ் பண்ணுறது. அவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்களோ? நீங்க எல்லாம் லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, அதை நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஒரு எல்ஐசி பில்டிங் இருக்குது. ஓகே. அது மேலேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? அடிபடும். நீ விழுந்தா பார்த்த அந்த மாதிரி நான் லவ் பண்ணிலாம் இதை தெரிஞ்சுக்கல. ஓகே. அதுவா வந்து பசங்களாம் சொல்லி. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இருப்பாங்க. படிக்கும்போது சொல்றேன், அது மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணை தவிர வேற யாரும் கூட இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணும் கூட இருக்காது. அதனால அந்த தவறை செய்யாதீங்க. நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் இன்னும் நல்ல பெட்டராகவே உங்களுக்கு எல்லாம் லைஃப்ல அமையும். ஒன்று. ரெண்டாவது, காலேஜ் படிக்கும்போது மட்டும் இல்லை, எப்பவுமே பண்ணக்கூடாத ஒரு தப்புன்னு இருக்கு. இதை நான் இங்கே பெருமையாக சொல்லலாம். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் தண்ணி அடிச்சதில்லை, தம் அடிச்சதே கிடையாது. ஸோ அதனால கெட்டது மட்டும்தான், அதை பண்ணாதீங்க. இதை நான் எல்லா காலேஜ் போனாலும் சொல்லுவேன். ஒரு காலேஜ் போகும்போது அந்த காலேஜோட இவர் பிரின்சிபல் வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா, தண்ணி அடிக்கூடாது தம் அடிக்கூடாதுன்னு எங்கள் காலேஜ்லையும் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னேன். இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்ட்டார் அவரு. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பசங்க தண்ணி அடித்தா நாங்களும் அடிப்போம், ஆணும் பெண்ணும் சமம்னு. அது உண்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. இதை நான் ஃபீல் பண்ணி இதுவாக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு நாளும் கடந்து போகிற கஷ்டங்கள் எவ்வளோன்றது எனக்கு தெரியும். நான் எங்கள் அம்மா பார்த்துருக்கேன், எங்கள் அக்கா, என் பொண்ணு, என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாமே
சமூகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பெண் யோசிச்சு பாருங்க. காலையில் அவங்க எந்திரிச்சு அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமிச்சு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு, ஹஸ்பண்டை வேலைக்கு அமிச்சு அவருக்கு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு, மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சு பண்ணிட்டு திருப்பி ஆஃபீஸில் போய் கஷ்டம், எகைன் திருப்பி வந்தால் மறுபடியும் இதெல்லாம் ரிப்பீட்டாக இருக்கணும். நமக்கு அப்படி இல்லை. ஏதோ பிக் பாஸோ ஐபிஎல்லோ பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துடுறோம். பட் அவங்க அப்படி இல்லை. ஸோ நீங்கள்லாம் ஆண்களுக்கு சமம் கிடையாதுமா, தெய்வத்துக்கு சமம் எல்லா பெண்களுமே. அண்ட் பசங்க நம்ம வந்து பெண்கள் கிட்ட ஹீரோவா நடந்துக்கிறதுக்கு அவங்க முன்னாடி வீலிங் பண்றதோ இல்லை கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிறதோ எல்லாம் கிடையாது உண்மையான ஹீரோ. யார் ஒருவன் ஒரு பெண் தன்னோட தனிமையில் இருக்கும் போதும் பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான ஹீரோ. ஸோ நம்ம உண்மையான ஹீரோவா இருக்கிறதுக்கான முயற்சியில் இருப்போம். எஸ் ப்ரோ. சூப்பர்ண்ணே. நீங்க வந்து அப்படி காதல் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு தனியா இருக்கும்போது பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. குழம்பி போயிருக்காங்க எல்லாருமே. பட் பெண்களை பெருமையா பேசிருக்கீங்க, ஆண்களை பத்தி அருமையா பேசிருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா இருக்கு. நல்ல விஷயம். அதாவது பெண்ணை பெருமையா பேசினே அவன் அருமையான ஆண் தான். நல்ல விஷயம். எப்படி? சூப்பர். வேற லெவல்ல இருக்கவங்க 2 பேருடைய ரைமிங் டைமிங் எல்லாம். நான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே ஒன்று சொன்னேன்னா, ஐபிஎல் பாக்குறோமோ இல்லையோ அந்த சேனல்ல உங்களுடைய முகம் பார்ப்போம் அப்படின்னு. பட் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தோனி விளையாடல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் ஓகே, அதை தாண்டி இதெல்லாம் ஓகே. பட் எங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த வருஷம் சிஎஸ்கே கப்பு எடுக்குமா எடுக்காதா, உங்களுடைய குறிப்பு என்ன? ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஈவெண்ட்ல எல்லாம் சந்திக்கும் போது நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அது நடந்துருது. அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். நீங்க அதாவதுமா ஆர்சிபியா, அதாவது எந்த வருஷத்துக்கு அந்த முன்னாடி வருஷம்லாம் நம்ம ரொம்ப பேடா இருந்திருக்கோமோ அடுத்த வருஷம் எல்லாம் கப் அடிச்சு நம்ம சூப்பர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நான்லாம் எப்படின்னா சிஎஸ்கே நல்லா விளையாடி கப்பு விளையாங்கினாங்க தோனி, அதுக்காக ஃபேன் கிடையாது. அவங்க 2 வருஷம் இது பண்ணி பேன் பண்ண டைம்லேயே நான் ஃபேனாக இருந்தவன். அதனால கண்டிப்பா சொல்றேன், இந்த வருஷம் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சு 6வது வாட்டியா கப்பை தூக்குவோம். வேற லெவல். ஆமா. சோ ஒரு ப்ரெடிக்ஷனாவே சொல்லிட்டு போறேன் முடிஞ்ச வரைக்கும். 4 டீம் பிளே ஆஃப் யார் வருவாங்க, நான் சும்மா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவேன். அன்றே கணித்தார் சதீஷ் போடுவோம். போடலாம். சோ அப்படி பாக்கும்போது சிஎஸ்கே ஆஃப் கோர்ஸ் நம்ம டீம். மும்பை இந்தியன்ஸ் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. டெல்லி கேபிட்டல் ஒரு மாதிரி நல்ல இதுவா இருக்காங்க. அண்ட் பஞ்சாப் சூப்பரா இருக்கானுங்க. அப்போ இந்த வருஷமும் ஆர்சிபி சொல்றது கேளுங்க. அவங்கதான் கப்பு. என்ன இந்த வருஷம் ஆர்சிபின்ற இல்ல, இந்த 5ல 4 பேர் சொல்றேன். 5வது ஆர்சிபி. இந்த 5ல 4 பேர் பிளே ஆஃப் வருவாங்கன்றது என்னுடைய ஒரு கணிப்பு. பாப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஓகே, அந்த கணிப்பு மட்டும் போடுறாங்க. அந்த மியூசிக் போட்டு விடியா, ஒரு கிளாப்ஸ் வரும். என்னவோ இந்த பிளே ஆஃப்னுடைய ரிசல்ட் வந்து இதே மாதிரி வந்தது அப்படின்னா நிச்சயமாக நாங்க வந்து சொல்லுவோம் அன்றே கணித்தார் சதீஷ் அவர்கள் அப்படின்னு. ஆக முதல்ல சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வின் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஒரு பக்கம் இந்த பக்கம் கிரிக்கெட் ஐபிஎல் சிஎஸ்கேன்னு பேசினா, இன்னொரு பக்கம் சினிமால வந்தோம்னா எங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த சிஎஸ்கே இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து இப்போ இதுல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்டர்வியூல எல்லாம் வந்து, சார் நீங்க இந்தியனா இல்ல தமிழனா அப்படின்னாங்க. எனக்கு அது புரியல. என்னடா தமிழன் இந்தியன் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நமக்கு வந்து காஷ்மீர் பிரச்சனைன்னு வந்தால் இந்தியன், காவேரி பிரச்சனைன்னு வந்தால் தமிழன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, வேர்ல்டு கப்னு வந்தால் இந்தியா, ஐபிஎல்னு வந்தால் சிஎஸ்கே. விசில போடுங்கயா. சரி சரி, நீ பாட்டுக்கு ஓப்பனா விசில் போடுலாம் சொல்றிய, பேன் பண்ணி விட்டுருவாங்க வாய. இல்ல இல்ல சே நான் வந்து ஏப்பா சிஎஸ்கே கிரவுண்டுக்கு போய் நம்ம தான் விசில் போடுறது இல்லையா? அதனால தான் பாதி மேட்ச் அங்க வைக்கிறது. இந்த மாதிரி சரி. ஆனா வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பாக கேக்குறேன். எப்படி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு முகமாக நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரி நான் இருக்கேனா? ஏமா சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் பார்க்கறவங்க முகம்னா என்னமா ஒரு ஃபேனா இருக்கேன்னு சொல்லுமா, முகமா வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. உங்களுக்கே தெரியும் இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு. தளபதி அவர்களோட நடிச்சிருக்கீங்க, நிறைய இடங்கள்ல தளபதி அவர்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க. இங்க எக்கச்சக்கமான தளபதி ரசிகர்கள் இருக்காங்க. சோ அவரை பத்தி ஓரிரு வார்த்தைகள் இங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு ஏதாவது அழகா சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க குளுகுளுன்னு வீட்டுக்கு போவாங்க. சரி, சிம்பிளா சொல்றேன். ஆமாம்மா அதாம்மா. சிம்பிளா சொல்றேன். ஒரு வாட்டி ஷூட்ல இருக்கும்போது அவர் கேட்டாரு, ஸ்டேஜ்லலாம் நல்லா பேசி கிளாம்ஸ் வாங்குறிய, எப்படி போகுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஜென்ரலாக சில இதெல்லாம் இருக்குது பேசுவேன் சார்,
அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்பேன். ஒருவேளை கிளாப்ஸ் எங்கேயாவது கம்மியாச்சுன்னா சம்பந்தமே இல்லாம தளபதி விஜய் அப்படின்னு உள்ள கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேசுறவங்களுக்கு ஏதோ வெளியில பயங்கர காமெடியா பேசுறா போல நினைச்சுப்பாங்க. பட் உங்க பேரை வச்சு கிளாப்ஸ் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் பேரை சொல்லும் பொழுது அந்த இது இருக்கிறதுனால ஸோ அந்த ஒன்னே போதுமே அவர் எவ்வளவு பெரிய சூப்பர் அப்படின்றத. நிச்சயமாக அதே மாதிரி நிறைய படங்கள் இப்போ உங்களோடது பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுவும் நிறைய மேக்கிங்ல இருக்கணும் எங்களுக்கு தெரியும். கான்ஜரிங் கண்ணப்பன் 2லாம் வரப்போதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலீஸ் கூட இருந்தது. ஸோ அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. வாட் நெக்ஸ்ட்? அதான் இப்போ ஷூட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ராஜான்னு ஒரு படம் ஷூட்டில் இருக்குது. அது வந்து ஒரு எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன ஆக்ஷன் கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷனல் அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் காஞ்சூரிங் கண்ணப்பன் 2வும் இந்த இயர் எண்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்னப்பா? ஆமாப்பா அதே தான்ப்பா. ஓ இப்படிதான் பண்ணுமா, சமாளிக்கணுமா? வேற என்ன நீங்க என்ன சொல்லுவீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னப்பா பதில் சொல்லுங்களேன். கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் ப்ரோ வந்து ஒரு சிறிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். கேர்ள்ஸ் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, அதை அப்படியே பண்ணிட்டு நம்ம முடிச்சு. இதுக்கு தான் அந்த அம்மா கூப்பிட்டாங்களா உங்களை? ஆமா. இந்த பாட்டு போட்டீங்கன்னா பார்த்த விழி மேம் நீங்க என்ன மேம் ஸ்விக்கி பாய் மாதிரி அப்பப்போ கூப்பிட்டு போயிடுவேன். இல்ல அந்த மாதிரிலாம் ஆடணும்னா நல்லா ஆடணும். ஆனா நாய் சேகரில் நான் ஆடின அந்த பாட்டு இந்த எடக்கு முடக்கு சாங் இருக்குல்ல, இல்லை அதை போட சொல்லமா இருமா. அந்த பாட்டை வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட ஒரு வாட்டி ஃபோனில் காமிக்க சொல்லி பார்த்து ரொம்ப பாராட்டினாரு. சூப்பராக ஆர்டர் பண்ணின்னு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஆஸ்கார் விருதே கிடைச்ச மாதிரி. ஏன்னா டான்ஸ் நல்லா இருக்குன்னு அவரு சொன்னது கேட்குதுலாம். உனக்கு வேணும்னா அப்புறமா இதில் போட சொல்கிறேமா பார்த்துக்கம்மா நீ. அவள் தான் மைக் கொடுத்தா தானே பேசுவேன் நீ. வேணாமா சூப்பர்மா தேங்க்யூ. வேணாமா என்ன கேட்டா என்ன வேணான்றாங்க? என்னாச்சு? இல்ல நம்ம யாரும் பேச வேணாம் அப்படி. அதான் டான்ஸ் ஆட்டாரு சார், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த 2 ஸ்டெப் அதுக்கு வந்து தான் ஸ்டெப். அதுக்கு பாட்டு பாட சொன்னேன். என்ன சோ இல்ல நான் சிம்பிளா இன்னும் 2-3 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. படிக்கும்போது நல்லா படிச்சுட்டா பின்னாடி லைஃப் சூப்பரா இருக்கும். கிரிஞ்சா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. எதையெல்லாம் நம்ம கிரிஞ்சு எதையெல்லாம் நம்ம பூமர்னு தள்ளுறோமோ அதெல்லாம் தான் நல்ல விஷயங்களா இருக்கு. அதனால அதை பற்றிலாம் நீங்கள் படிக்கும்போது வேறு எந்த விதத்துலையும் கவனத்தை செதற விடாமல் நல்லா படிச்சிருங்க. சோஷியல் மீடியாவெலாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், எஸ்பெஷலி பெண்கள். ஏன்னா நம்ம போட போகிற ஒரு ஃபோட்டோவுமே வச்சு இப்போ நிறையா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது மெசேஜ் வரும், டைரக்ட் மெசேஜ் வரும் இன்ஸ்டாவில், டிபி சூப்பர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நமக்கே தெரியாது நல்லா இருக்காதுன்னு. உடனே நீங்க சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு அமிச்சிங்கன்னா அடுத்து ஒரு ஹக்கிங் ஸ்மைலி வரும். இதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ நீங்களா சொல்றீங்க. திருப்பி அதே எல்ஐசி பில்டிங் மேல சொல்றாங்க. உண்மையை சொன்னா உடனே எல்ஐசி எமரால்டு ஏமாத்த பாக்குறீங்க. இல்ல இது புரியுது, தேவையான ஒரு விஷயம். அதுக்காக சொல்றேன். புடிச்சா வச்சுங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இன்னொரு விஷயமும் சொல்றேன். சப்போஸ் நம்மள வந்து நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பாபநாசம் படத்தெல்லாம் வந்திருக்கும் அந்த சீன். அதுல ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது மாஃப் பண்ணிட்டாங்க இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்க தப்பு கிடையாது. அதை நேரா உங்க அம்மா அப்பா கிட்டயோ உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ நிச்சயமா சரி பண்ணிடலாம். அதுக்காக அவசரப்பட்டு நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறது, எஸ்பெஷலி படிச்சல ஃபெயில் ஆயிட்டோம் இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன இல்ல லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எதுக்காகவும் அந்த தவறான முடிவுக்கு போகாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உயிருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஸோ அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்க. அவங்களோட உங்களை நல்லா பார்த்துக்கிறது யாருமே கிடையாது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.